Hi guys, welcome back to my channel. ஏனோ ஸ்கின் பார்க்கறதுக்கு திடீர்னு டல் ஆயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு, ஏன் இப்படி ஹெல்த்தியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, ஏன் நல்லா இருந்தே அந்த மாதிரி ஒரு 4 பேர் கேட்ட உடனே நம்மளுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரவே வராது. எல்லாத்துக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் சூட் ஆகுங்கிறது சான்ஸே இல்லை. உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற சஜஷனை கேட்டுட்டு அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணனா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ உங்கள் ஸ்கின்னை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னுங்கிறது 3 வெரைட்டி ஆஃப் ஸ்கின்னு, 4 வெரைட்டி ஆஃப் ஸ்கின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுது. ஆனால் பேசிக்காக ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். இது எல்லாமே ஒருத்தருதும் ஒவ்வொரு மாதிரி விஷயத்தில் டிஃபர் ஆகும். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரை மூஞ்சி கழுவாமல் மேலே வச்சு எடுத்துட்டீங்கனாலே உங்கள் ஸ்கின்னோட டைப்பை நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் ஆயில் வந்திருந்ததுன்னா, எல்லா இடத்துலையுமே ஆயில் வந்திருந்ததுன்னா உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின், ஆயிலே இல்லாமல் இருந்ததுன்னா நார்மல் டு ட்ரை ஸ்கின். அட் த சேம் டைம் T ஜோனில் மட்டும் ஆயில் லைட்டாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க உங்க ஸ்கின்னை ட்ரீட் பண்றதுங்கிறது ஈஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பர்ச்சேஸ் ஏதாவது ப்ராடக்ட் பண்றீங்கன்னா உங்க ஸ்கின் ரிலேட்டடான ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கின் டைப் நார்மல் ஸ்கின். காலையில எந்திரிச்சு நீங்க டிஷ்யூ வச்சிங்க, அதுல எந்த ஆயில் அக்யூமுலேஷன் எதுவுமே இல்லைங்கிறப்போ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் வாட்டர் பேஸாகவும் இருக்கலாம், ஆயில் பேஸாகவும் இருக்கலாம், ஜெல் பேஸாகவும் இருக்கலாம். என்ன ப்ராடக்ட் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணீங்கனாலுமே அது உங்களுக்கு சூட் ஆகும். செகண்ட் டைப், இந்த ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னுக்கானது. ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்சோன்னா முகமெல்லாம் இழுக்கிற மாதிரிக்கு, எப்பயாவது ஒரு க்ரீமை போட்டோன்னாக்கா அப்பா ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு அப்படி இருக்கிறவங்க எப்போவுமே க்ரீம் பேஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். அதில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால அது உங்கள் ஸ்கின்னை க்ரீமியாக வைக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் மாய்ஸ்சர்டாக ஷைன் இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஃபவுண்டேஷன்ஸுமே க்ரீம் பேஸ்டு, அதாவது ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஷீன் கவரேஜ் இருக்கிறது, ஷைன் இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்கப்பும் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே க்ரீம் பேஸ் அண்ட் ஷைனி கொடுக்குற ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தேர்ட் டைப் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின். உங்களோட நெத்தி, இந்த மூக்கு, இந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஷ்யூவை வச்சிங்கன்னா உங்களோட T ஜோனில் ஆயில் டாட்ஸ் இருக்கும், ஆனால் ஸ்கின் ஏரியாவில் இருக்காது. இப்படி இருக்கிறவங்க ஜெல் ஆர் வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். எப்படி உங்களுக்கு சொல்கிறது, க்ரீம்ஸ் எல்லாமே க்ரீமியாக இல்லாமல் ஜெல்லாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது. அட் த சேம் டைம் நீங்கள் அதில் இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா அக்வான்னு இருக்கும். ஸோ அக்வா பேஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் கவரேஜ் இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி. ஃபோர்த் டைப் ஸ்கின், பயங்கரமான ஆயிலி ஸ்கின். இந்த பயங்கரமான ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க எப்போவுமே ஜெல் பேஸ்ட் ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனோ ஃபேஸ் வாஷோ இல்லை போடுற க்ரீமோ எதுவானாலுமே ஜெல் பேஸாக சூஸ் பண்ணுங்கள். அதில் ஸ்பெஷலாக சால்சிலிக்ங்கிற இன்க்ரீடியன்ட் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயிலி பேஸ் ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். இப்படி ஸ்கின் இருக்கிறவங்க ஹெவி கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஷீன் கவரேஜ் இருக்கிறது போடக்கூடாது. ஷைன் இல்லாமல் போட்டிங்கன்னா தான் உங்களோட ஃபவுண்டேஷன் உங்கள் ஸ்கின்னுக்கு கரெக்டாக சூட் ஆகும். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னு, ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்ம ப்ராடக்ட் போடுறோம், பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். பட் டெய்லி ரொட்டீனில் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போது ட்ரை ஸ்கின்னோ, நார்மல் ஸ்கின்னோ, ஆயிலி ஸ்கின்னோ, எனி டைப் ஆஃப் ஸ்கின்னு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே அந்த ஃபேஸ் வாஷ்லேயோ இல்லை சோப்புலேயோ எதுலேயோ இருக்கிற கெமிக்கல்ஸ் உங்களுடைய ஸ்கின் லெவலை pH லெவலை இம்பேலன்ஸ் பண்ணும். ஸோ எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணி உங்களை ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டோனர். ஃபேஸை ஒரு pH லெவலில் பேலன்ஸ் பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபேஸ் மிஸ்டோ ஃபேஸ் டோனரோ போட்டுட்டு உங்கள் டெய்லி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, நார்மல் ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் உங்கள் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ பார்லரில் போய் உங்களோட சர்வீசஸ் எடுக்கிறீங்க. நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க எனி டைப் ஆஃப் ஃபேஷியல்ஸ் போகலாம், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ட்ரை ஸ்கின், எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க எப்போவுமே நிறைய க்ரீம் பேஸ்ட் மசாஜஸ், எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணி ஹெல்த்தியான ப்ராடக்டை உங்கள் ஸ்கின்னுக்குள்ளார
இன்ஃபியூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரிசல்ட் இருக்கும். கம்பல்சரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க 28 days ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணணும். ஏன்னா டெட் செல்ஸோட அக்யூமுலேஷன் ஸ்கின்னில் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டெட் செல்ஸை நார்மலாக நம்ம செய்யறதுனால அதை ரிமூவ் பண்ணவே முடியாது. ஃபேஷியல்ஸில் நல்லா நீட்டாக ஸ்க்ரப் பண்ணி மசாஜ் பண்ணி எடுக்கிறப்போ டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக நியூ செல்ஸ் வந்து அந்த இடத்துல ப்ரமோட் ஆகிறப்போ உங்கள் ஸ்கின்னு நல்லா ஷைனியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப எக்ஸசிவ், அதாவது அளவுக்கு மீறி ஆயில் வந்து ரொம்ப ஸ்கின்னில் ஊஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கான பெஸ்ட் ரெமெடி மைக்ரோடர்மா. மைக்ரோடர்மாவை பொறுத்தளவுக்கு எக்ஸசிவ் இருக்கிற ஆயில்ஸ் எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்து உங்களுடைய டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணும். அதுக்கு மேலே ஒரு ஜெல்லை வச்சு உங்களுக்கு மசாஜ் கொடுக்குறப்போ உங்களோட ஸ்கின்னு யங்காக யூத்தாக ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஷ்ரிங்காக சம்டைம்ஸ் பொதுவாக ரொம்ப எக்ஸசிவ் ஆயில் யூசிங் இருக்கிறவங்களுக்கு தான் ஓப்பன் போஸ் வந்து நிறைய ஆகும். அப்படி இருக்கிறவங்க கம்பல்சரி மைக்ரோடர்மா பண்ணுறது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்குமான என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து அந்த மைக்ரோடர்மாவை நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதோடைய ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், நம்மளுக்கு எங்கேயாவது புண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நியூ செல்லு டெவலப் ஆகி தான் அந்த புண்ணை மறைச்சு அதை கிளியர் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மைக்ரோடர்மாவோட ஒர்க்கும். கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரு மைக்ரோ கிரானியூல்ஸ், சின்ன சின்ன ஒரு டேமேஜஸ் ஸ்கின் கண்ணுக்கு பார்த்தா தெரியாது, ஆனால் அதை கிரியேட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த இடத்துல நியூ செல்ஸ் ஸ்டிமுலேட் ஆகிறப்போ அந்த ஸ்கின்னு பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வித்தின் 2-3 daysல வந்து அவங்க ஸ்கின் ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த அன்வான்டில் சின்ன சின்ன ஓப்பன் போஸு குழி இருக்கிறது எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணுற, ரொம்ப டெப்த்தாக இருக்கிற குழிக்கு வந்து டெர்மா ரோலர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஓரியன்டாக போகுது. இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் செய்ய வேண்டிய ஃபேஷியல்ஸ் அண்ட் கேர்ஸ். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா மறக்காம மெசேஜ் பண்ணுங்க, அதுக்கான ரிப்ளை கட்டாயம் கொடுங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல? இட் இஸ் ஒன்லி தி யூகாய்ஸ் 100% நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ். காலையில எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னோடது யூகாய்ஸோட ஃபேஸ் மிஸ்ட் தான். நைட்டு படுக்கிறப்போ ஏன்னா என்னோட பிஹெச் லெவலை ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ் பண்ணி என்னோட ஸ்கின்னை நல்லா ஷைனாக வச்சிருக்கிறது என்னோட யூகாய்ஸோட ஃபேஸ் மிஸ்ட். அட் த சேம் டைம் ஹேர் எப்படி மேம் இவ்வளோ திக்காக இருக்குது, எப்படி மேம் உங்கள் ஹேர் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. நான் விடாமல் டெய்லி மார்னிங்கு இந்த யூகாய்ஸோட ஹேர் மிஸ்ட்டை கம்பல்சரி ஹேரில் ஸ்ப்ரே பண்ணுவேன். அதே சமயம் படுக்க போகிறப்பவும் ஸ்ப்ரே பண்ணுவேன். அண்டர் ஐ டார்க்னஸ் இல்லாமல் ஒரு டீப் ஸ்லீப்புக்கு யூகாய்ஸோட அண்டர் ஐ ஜெல். இது இல்லாமல் என்னால் ஒரு நாளை கடத்தவே முடியாது. ஸோ உங்களுக்கும் வேணும் இந்த ப்ராடக்ட்னாக்கா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் ஆர்டர் பண்ணி உங்களோட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வாட்டர் பேஸ் and 100% natural ingredients. பயப்படாம எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் செக் பண்ணுங்க, அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன். டுடே ஷவுட் அவுட் கோஸ் டு மந்த்ரா. அவங்க தான் இன்னைக்கு இந்த டாபிக்கை சஜஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் யுக்தாஸ் கீர்த்தி. பை பை.